தாவேக்க நண்பர்கள் சொல்லுவாங்க, எங்க படத்தை நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க. புரட்சி தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரணுமா, அவரை நம்பி படம் வாங்கினவங்க, பிசினஸ் பண்ணவங்க எல்லாரும் முடங்கி கிடக்கு. அது ரசிகர்களும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏன் வந்து அது இவ்வளவு நாள் முடங்கி இருக்கு? எப்பயாவது அவர் வாய்ஸ் அவுட் பண்ணும். இப்போ இந்த படம் வந்தா இப்ப யாரை நோக்கி கேட்கிற மாதிரி இருக்கும். வந்து இப்ப இவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறாரு. சென்சார் போர்டு அவங்க நிலைப்பாட்டு தெளிவா இருக்கிறாங்க. அதனால அந்த படத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிலேங்கிறது அப்படி இருக்கு. வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபேர் சார் தான் இருக்காரு. ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார். அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம சர்ச்சைகள்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பத்தி தான் டைரக்டர் H. வினோத் ஒன்று போட்டிருக்காரு. படம் வந்து ரிலீஸ் ஆகுறது உங்க கையிலயோ இல்லை என் கையிலயோ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. அது எதனால சார்? இல்லை, சமீபத்தில் ஒரு பிரைவேட் சேனல்ல வந்து ஒரு டைரக்டருடைய ரவுண்ட் டேபிள் நடந்தது. அதில் ரஞ்சித், வினோத், அப்புறம் பாண்டியராஜ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இது மாதிரி ஜனநாயகன் எப்போ தான் சார் வரும் அப்படின்னு. அது உங்கள் கையிலையும் இல்லை என் கையிலையும் இல்லை, அதுக்குள்ளே நிறையா சிக்கல் இருக்குது, அது நான் பேச முடியாது, நான் பேசினாலும் அதை நீங்கள் போட முடியாது அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு டைரக்டரு மனம் விரும்பி பேசியிருக்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. எப்பயுமே ஒரு ஒரு படைப்பாளிக்கு, ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் தான் முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய வெகுமதியும். நீங்கள் பணம் கொடுத்துட்டாங்க, இப்போ நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு சம்பளம் வாங்கியிருப்பாரு, அடுத்த ப்ராஜெக்ட் போயிடலாம், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு 6 மாசம் வேலை பார்த்துருக்குறோம், அதை நம்ம ரசிச்சு செஞ்சிருக்கிறோம், அது வராமல் முடங்கி கிடக்கு, அதுல நிறைய அரசியல் இருக்கு, அதை பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படிங்கும் போது அவருடைய வேதனையை அங்க கேட்கிறாங்க. அப்புறம் அவங்க கேட்கறாங்க, இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா யாராவது உங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஆறுதல் சொன்னாங்க, பட் அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றது ப்ராக்டிக்கலா கரெக்ட் தான். இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? சென்சார் போர்டில் படம் மாட்டியிருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி படம் வர்றதாக நம்ம அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நேரத்தில் இந்த படம் முடிஞ்சு 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச படம் அதுதான் தள்ளி போய் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் அதெல்லாம் தெரியும் நமக்கு, சென்சாரில் மாட்டி அப்புறம் வந்து ரிவைசிங் போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் இவங்க வித்ட்ரால் பண்ணி அப்புறம் கடைசியில் ரிவைசிங் அமைச்சு பாம்பேயில் ரிவைசிங் கமிட்டியில் படம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கல. என்ன காரணம்ங்கிறதும் தெரியல. அதுக்கடையில் படம் லீக் ஆகி வந்து பல இடங்கள் லீக்னு சொல்ல முடியாது, அது படம் ரிலீஸே ஆயிடுச்சு. லீக்னா ஒரு சீன் 2 சீன் தான் லீக்கு. ஒரு படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க படம். இப்படி ஒரு சிக்கல். அந்த படத்துக்கு 350 கோடி ரூபா இது வரைக்கும் முடங்கி கிடக்கு. பலரும் படத்தை வாங்கினவங்க என்ன செய்யறாங்க தெரியல. இதுக்கெல்லாம் ஓடிடி நிறுவனம் வந்து அந்த படத்துக்கு சிக்கல் வந்து அவங்க படத்தை திருப்பி வாங்கிட்டாங்க. ஓடிடி ஏற்கனவே அந்த படத்துக்கு போட்ட அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ஓடிடி கம்பெனி வந்து அதை வந்து எனக்கு வேண்டாம், நீ சொன்ன டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ணல, அக்ரிமெண்ட் நாம்ஸ் நீங்க மீறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப என்ன தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னா, இவர் சிஎம் ஆனது பிறகு இந்த படத்தை வாங்குறதுக்கு ஓடிடி நிறுவனங்கள் போட்டி போட்டு வர்றாங்க. வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வேணும் அக்ரிமெண்ட் போட்டு கேன்சல் பண்ண கம்பெனியே டபுள் மடங்கா பணம் தரேன், எங்க பணத்தை கொடுங்க கேட்கறாங்க, படத்தை கேட்கறாங்க. ஓகே. ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஒன்னும் சென்சார் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் எதாவது நடக்குதுன்னே தெரியல. இப்ப ஆனா என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்பயாவது நீங்க பேசுங்க இந்த படத்துக்கு. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, முதலமைச்சர் ஆயிட்டீங்க. தாவேக்க நண்பர்கள் சொல்லுவாங்க, எங்க படத்தை நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க. புரட்சி தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரணுமா, இல்ல முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு எலெக்ஷன் மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்ப ஆல்மோஸ்ட் நடந்து போச்சு. ஆனா இப்ப சிக்கல் என்ன, இந்த படத்தை யாரு முடக்கிருக்காங்க, தைரியமா இவர் ஏன் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு? அதுதான் ஏன் அவரு தைரியமா என்ன விஷயம்ன்றத சொல்லல. இல்ல, டைரக்டரா விட்டுருங்க, அவரு ஒரு டெக்னீஷியன். அவர் படத்தை எடுத்து கொடுக்கறதோட அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதை ரிலீஸ் பண்றது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை. அதை அடுத்து இந்த படத்துக்கு இன்னைக்கு படத்தினுடைய நடிச்ச ஹீரோ வந்து நீங்க முதலமைச்சர். அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்துருச்சு, அவருக்கு ஒரு பேக்கப் வந்துருச்சு. அப்படிங்கும் போது அவரை நம்பி படம் வாங்கினவங்க, பிசினஸ் பண்ணவங்க எல்லாரும் முடங்கி கிடக்கு. அது ரசிகர்களும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏன் வந்து அது இவ்வளவு நாள் முடங்கி இருக்கு? எப்பயாவது அவர் வாய்ஸ் அவுட் பண்ணும், இந்த படத்தை நீங்க இப்படிலாம் பண்ணாங்க, இதனால ஒன்றும் முடங்கி, இன்னைக்கு வரைக்கும் படம் முடங்கி இருக்கு, வருமா வராதான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு குழப்பமா இருக்காங்க.
ஓகே. ப்ரொடியூசர் தரப்புலையுமே அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து நொந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. படத்துக்கு முதல்ல இப்போ சென்சார் போர்டு சேர்மன் மாத்திருக்கிறாங்க, ரிவைசிங் கமிட்டிஸ் பார்த்துட்டாங்க, அதுல ஒருத்தர் பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்படியே கிடப்புல கிடக்கு. இது இப்படியே கிடப்புல கிடந்தாலும் கிடக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அது அவங்க பார்த்து ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லலாம், தாமதிக்கலாம், தள்ளி போடலாம், பண்ணலாம். ஆனா உங்களை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அரசியல் காரணத்துக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க பேசுங்க. எனக்கு இந்த படத்தை பாருங்க, படம் வர்றதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க, இவ்வளவு யாருன்னே பேசிருங்கன்ற. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, நீங்க பேசலாமே. இப்ப அதை வந்து என்னாலேயே பேச முடியலன்ற விஷ்ணுவர்த் பேசினது அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு. நான் ஒரு வருஷம் உழைச்ச ஒரு படம், எத்தனை டெக்னீஷியன் உலகத்திருக்கிறாங்க, அந்த படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு கூட ஒன்றும் படத்துக்கு சென்சார் தர மாட்டேங்கிறாங்க, இதுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. அதுதான் ஒரு பெரிய மீண்டும் ஜனநாயகம் சர்ச்சை ஆயிடுச்சு இது. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், ஏன்னா சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அவரோட படத்துக்காக கூட அவர் சில விஷயங்களை பேசலாமே அப்படின்றதா. ஏன்னா கருப்பு ரிலீஸ் கூட வந்து ஸ்பெஷல் ஷோ 9 o'clockன்றதெல்லாம் வந்து அவர் தான் வந்து அனுமதிலாம் கொடுத்துருந்தாரு. ஏன் அவரோட படத்துக்கு இன்னும் அவர் வந்து அது பொலிட்டிக்கலா ஒரு ப்ரெஷர் கொடுக்குமோ அப்படின்னு பாக்குறாரு. இங்க வந்ததுக்கு பிறகு சில கட்சிகளோட ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் பிறகு சில பார்ட்டிஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அது நீங்க நம்ம டீப்பா உள்ள போனா அது பொலிட்டிக்கலா போயிடும். அது பார்ட்டிஸ் வச்சிருக்கிறதுனால இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ டெல்லி விசிட்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். டெல்லி விசிட்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி சந்திக்கிறதாக இருந்தது, அப்புறம் கேன்சல் பண்ணப்பட்டது. ஹோம் மினிஸ்டரை பார்க்குறதா இருந்தது, கேன்சல் பண்ணப்பட்டது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் கூட 10 minutes தான் பேசினாரு. அப்படிங்கும் போது அவருக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஃபண்டு ஷார்டேஜ் இருக்கு, பட்ஜெட் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் இப்போ இருக்கிறார். அப்ப ஒரு மேலும் ஒரு பேடனா வந்து இந்த படம் சம்பந்தமா கிளப்பி விட்டோம்னா அது சிக்கலாயிரும்னு நினைக்கிறார். அப்படி கூட இருக்கட்டும், வேணுங்கிறவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு இருக்காரான்னு தெரியல. அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு டெக்னீஷியனா, ஒரு படைப்பாளியா அவருக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. விஷ்ணுவர்த்துக்கு நம்ம பண்ண படம் பார்த்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ண படம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம், எவ்வளவு வேலை பார்த்துருப்போம், எவ்வளவு உழைப்பு இருக்கு. விஷ்ணுவர்த் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க. கேமராமேனா இருக்கட்டும், கேமராமேன் அசிஸ்டண்டா இருக்கும். அவங்க எல்லாம் இப்போ அந்த படத்துல யோசிச்சு பாருங்களேன். ஒரு புது அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அவருடைய பேர் வரும்னு ஆசைப்பட்டு இருப்பாரு. அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கிறாரு. அவர் இந்த படத்தை முதல் படமா இருக்கும். அப்ப அவர் ஆசைப்பட்டு இருப்பாரு, நம்ம ஸ்கிரீன்ல நம்ம பேரை பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாங்க யாராவது. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துல நடிச்சிருக்கேன், நமக்கு அந்த ஸ்கிரீன்ல வந்துருவோம். அப்ப இத்தனை பேருடைய கனவு, இத்தனை பேருடைய உழைப்பு, இவ்வளவு பேருடைய பணம், ஏகப்பட்ட பேர் பணத்தை போட்டு வச்சுக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் வாங்குறவங்க. இப்போ எல்லாமே அது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு விடை தெரியாத வினாவா அப்படியே இருக்கு. அதைத்தான் வந்து அன்னைக்கு போட்டு மனக்குமுறல வினோத் உடைச்சிட்டாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரோட கடைசி படம், இதுக்கப்புறம் நான் நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சிஎம் விஜய் சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த கடைசி படமே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அண்ட் வந்து அது வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ மேபி லீக்கான ரீசனும் இருக்கலாமா? இப்போ இந்த படம் லீக்கான சில சீன்கள்லாம் இருக்குல்ல, மேபி அதுவும் சென்சார் பண்ணி தான் வந்து இதுக்கப்புறம் நமக்கு ரிலீஸ் ஆனாலும் வருமா? இல்லை, தயாரிப்பு தரப்பே இந்த படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அது கடைசி படம், இல்லை அரசியல் பேசுகிறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அது அந்த கேம்பெயினுக்கு யூஸ் ஆகும், நமக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த படம் உதவிகரமாக இருக்குன்னு ஒரு ஆட்சியாளரை, அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி கேள்வி கேட்குற மாதிரி, சாட்டையை சொல்கிற மாதிரி இந்த படம். ஓகே. படம் ரிலீஸ் ஆகல. இப்போ இந்த படம் வந்தா இப்போ யாரை நோக்கி கேட்குற மாதிரி இருக்கும். அது இப்போ இவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறாரு. அது ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ இவங்க ஒன்று இந்த படத்தை அப்படியே விட்டுடலாம், இந்த காமன் ஷீட்டாக கொடுத்துடலாம், அப்படி வேற ஏதாவது கேவின் ஒரு படம் பண்ணி வேற ஹீரோ வச்சு படம் பண்ணி கூட கொடுத்துடலாம், இல்லை ரீஃபண்ட் பண்ணிடலாம் படத்தை அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. இல்லை இந்த படத்தை இவங்க பண்ணுறதா இருந்ததுன்னா ப்ராப்பராக ரீஷூட் பண்ணணும், இல்லாட்டி ரீஎடிட் பண்ணணும், ரீஎடிட்டோ ரீஷூட்டோ பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஆட்சியாளர்கள் சொல்லி ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிறாருன்னா இன்னைக்கு இவர் தானே ஆட்சியாளர். ஓகே. அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஓகே. அதுல சர்ச்சையான சில கருத்துக்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஓகே. இது எல்லாமே ஒரு கவர்மெண்டா போறப்ப அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடும். அதெல்லாம் கணக்குல வச்சு மைண்ட்ல வச்சு இதை வந்து அப்படியே விட்டுருவோமா, இல்ல திருப்பி எதை துபாய்க்கு போயிடலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறாருன்னு தெரியல. என்னன்னா ஆக்சுவலி அவரு இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு ஐ மீன் பொலிட்டிக்ஸ்ல வந்துட்டாரு.
அவருக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, ஜெயிச்சா வந்து இது நமக்கு தான் திரும்பும் அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா. அப்போ அவர் தெரிஞ்சுதான் இந்த கதையை பண்ணாரா, இந்த படத்தை இல்ல இந்த படம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது போன வருஷம் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கப்பட்டது. போன வருஷம் ஒரு எண்ட் ஆஃப் த மிடில் ஆஃப் த எண்ட்ல ஒரு 9ஆவது மாசம் 10ஆவது மாசத்துக்குள்ள படத்தை முடிச்சிடறாங்க. முடிச்சிட்டு ஜனவரி மாசம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாசத்துல தேர்தல் வந்துடும். அப்ப தேர்தலுக்காகவே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட படம் தான். ஓகே, தேர்தலுக்காகவும் பிரச்சாரத்திற்காகவும் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட படம். அப்ப மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களையும் கேள்வி கேட்கிற மாதிரி, சமூக அக்கறை கொடுமைகளை வந்து எதிர்த்து சொல்ற மாதிரியும் ஒரு கதை காட்சிகள்லாம் வச்சு பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் வச்சு பண்றாங்க. அப்ப அது எல்லாமே திட்டமிட்டு தேர்தலுக்கு இந்த படம் நமக்கு பயன்பெறும் அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனல தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு, எல்லாமே தலைகளா மாறி வச்சுப்பார். இவர் எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சிகள் கூட இவர் கூட வந்துட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் பூரா பாதி பேர் வேற வேற பக்கம் போயிட்டாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியலே பிரட்டி போட்டுருச்சு. எப்படியும் யார் எந்த கூட்டணியில இருக்கிறாங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு குழப்பமாயிருச்சு. அப்படி இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றப்ப அது ஒன்றும் சிக்கலா வந்துடும். படத்தை ரிலீஸ் பண்றதா ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீஎடிட் பண்ணலாம், இல்ல ஒரு 20 நாள் ஒரு 15 நாள் ஒரு ஷெட்யூல் ஷூட் போட்டு ரீஷூட் பண்ணலாம். இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, அண்ட் ஜனநாயகன் படம் வந்து ஃபுல்லி வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல இருக்க அரசியலும் சொல்லி இருக்கிறதுனாலதான் வந்து அது சென்சார் ஆயிருக்கு. அண்ட் அந்த சில விஷயங்களாலதான் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகல. ஆமா, நீங்க ட்ரெய்லர்லயே பாக்குற ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஒரு கேள்வி கேட்கிறாரு, சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பாக்குறோம். ட்ரெய்லர்லயே இருந்தது இல்ல. ஓகே, அப்ப அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு நேஷனல் பாலிடிக்ஸையும் டச் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அப்படிங்கும் போது ரெண்டு பக்கமே இப்போ ஒரு சிக்கலா வரும்ல. தனியாக நின்று போராடுறதை விட ஒரு அரசாங்கமா இருக்கிறப்ப அது நிறைய பிரச்சனைகள் வரும், சிக்கல் வரும், அது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணலாங்கிறத அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இப்போ என்னன்னா எச் வினோத் கையிலும் இல்லை இந்த படம், யாருன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. லைக் அந்த விஷயம் இருந்தது. இப்போ வந்து அது டைரக்டா வந்து சிஎம் முதலமைச்சரை தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கா? பிகாஸ் ஏன்னா அவரும் இதுல டிசிஷன் எடுக்கணும் இல்லையா, ஏன்னா அவர் அரசியல்ல இருக்காரு. படம் ஃபுல்லா வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது. நீங்க சொல்லும் போதே தெரியுது, லைக் இந்தியா லெவல்லையும் அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணா மேபி அவருக்கு வந்து இது பேக் ஃபயர் ஆகும் லைக் அப்படின்றதாலதான் முழுக்கவா இல்ல வேற சில காரணங்கள்? இல்ல, படம் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இது சென்சார் போர்டு அவங்க நிலைப்பாட்டு தெளிவா இருக்காங்க. அதனால அந்த படத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிலேங்கிறது அப்படி இருக்கு. இப்ப இவங்க தரப்புல என்ன பண்ண போறாங்க? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா, அப்படியே விட்டுலாமா, இல்ல ரீஷூட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஷூட் பண்ணலாமா? மற்ற விஷயங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. இந்த படத்தை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது என்ன எல்லாருடைய கேள்வி. இப்பயாவது அந்த படத்துக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்கன்ற வார்த்தை எல்லாரும் கேட்க வேண்டியது. ஓகே, அண்ட் ரசிகர்கள் இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா அவரோட கடைசி படம் அப்படின்னாங்க, ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றதே தெரியல. மேபி நீங்க சொன்ன மாதிரி ரீஎடிட் பண்ணி ரீவொர்க் பண்ணி வந்தா ஓகே, அப்படி வரலன்னா வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இது ஏமாற்றமா இருக்குமா? இல்ல, ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவரோட எதிர்பார்க்கறாங்க, முன்பை விட பெருசா எதிர்பார்க்கறாங்க. முன்பாவது வந்து நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் நடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கும்போது தியேட்டர் வந்து களை கட்டும். தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முன்பை விட ரொம்ப ஆரவாரமா இருப்பாங்க. இப்போ அரசியல்வாதி அவர் ஆயிட்டதுனால அது வந்து பெரிய எதிர்பார்ப்பு. வந்தா அந்த படம் உடைய ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய கிராண்டா இருக்கும். சும்மாவே அவருடைய படங்களை தியேட்டர்ல வந்து கண்ணகலாம் பண்ணுவாங்க. இப்ப அரசியலோட வர்றப்ப அந்த படத்துக்கு பெருசா எதிர்பார்ப்பு இருக்கு. படம் எப்படி போயிடும். ஆனா அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு நமக்கு எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்காது. ஓகே, அண்ட் இந்த படம் வந்து லீக் ஆனதுக்கு அப்போ ஒரு சில விஷயம் வந்து கான்ட்ரவர்சியா சோஷியல் மீடியால போயிட்டு இருந்தது. ஏன்னா இது லீக் ஆயிடுச்சு அப்படின்றதுல வந்து விஜய் இன்னொரு படம் பண்ண போறாரு, அதுதான் கடைசியா படமா இருக்கும். அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 டைரக்டர் பேர் சொல்லியிருந்தாங்க, அதுல 1 வெற்றிமாறன் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாவே பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இப்ப வந்து அவர் ஜெயிச்சுட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இனி அவருக்கு இதை பாக்குறதுக்கே நேரம் இல்ல, கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதால அதுக்கான டிசிஷன் இருக்காது. ஒருவேளை அந்த படம் ஏதாவது சிக்கலாச்சு வர முடியாம போச்சுன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கலாம், காம்பன்சேட் பண்ணலாம். இல்ல கேவிஎன் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழிய அவர் நடிக்க வருவாருங்கிறதுலாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை. ஓகே சார், சூப்பர். அண்ட் ரொம்ப அழகா வந்து இந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். நன்றி.
என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் பார்த்திருப்பீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, பவரம் சந்தியா signing off from சினிமா சர்ச்சைகள்.